இந்த இந்து முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உன்னுடைய ஜாதியை வீட்டில் வச்சுக்க, உன்னோட ஜாதியை நீ உன்னுடைய திருமணத்தில் வச்சுக்க, உன்னுடைய ஜாதியை நீ சமுதாயத்தில் வச்சுக்க. வீட்டை விட்டு வெளியே வந்தால் இந்து என்ற ஒரு உணர்வோடு எப்போ நீங்க இருக்கிறீர்களோ அன்னைக்குதான் இந்த உலகத்தில் நாடு. முன்னோர்கள் நிறைய விஷயத்தை தாய்மார்கள் எல்லாம் பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 10 ஆண்களிடம் சொல்வதும் ஒரு பெண்ணிடம் சொல்வதும் ஒன்று. ஆண்களை நாட்டை காக்க வேண்டும், பெண்கள் வீட்டை காக்க வேண்டும். பெண்களுடைய சுயமரியாதை, பெண்களுடைய தியாகம், பெண்களுடைய உணர்வால் தான் இந்து மதம் உலகத்திலே இன்னைக்கு தலை சிறந்து இருக்கிறது என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்று நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையில வெற்றி அடைந்த, மதத்தில் வெற்றி அடைந்த, வீரம் இருந்த இந்த மதுரையிலிருந்து இந்த கூட்டத்தை போடணுங்கிறதுக்காகத்தான் உங்க முன்னாடி நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் மீண்டும் உங்களிடம் உறுதியளித்துக் கொள்கிறேன். நாங்கள் எங்களையும் எங்களை சார்ந்த குடும்பத்தாரையும் இந்து முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறோம். வாழையடி வாழையாக வந்த என சித்தர் பெருமக்கள், மகான்கள், சன்னியாசிகள், சாதுகள், துறவிகள், திருக்கூட்டத்தார்கள் வழிகளோட சைவ வைணவ வேறுபாடு இல்லாமல், பெருமாள் வழிபாடு இல்ல, சிவ வழிபாடு இல்ல, எந்த வழிபாடா இருந்தாலும் சரி, முருக வழிபாடா இருந்தாலும் நம்ம இந்துக்கள் தான். மக்களுக்காகவும், இந்து மக்களுக்காகவும், குறிப்பாக மகளிருக்காகவும், மகளிருடைய உரிமைகளுக்காகவும் உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான இந்த அமைப்பு இந்து முன்னேற்ற கழகம். இந்த இந்து முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க வந்திருக்கிற ஒரு ஐயா சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் டெல்லி சுப்ரீம் கோர்ட் லாயருமான எங்களது திருப்பூரை சேர்ந்த லாயர் ஐயா கே கோபிநாத் அவர்கள் மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர். என்ன சாமி வழக்கறிஞர் நிறைய பேருங்க, இவர் என்ன சிறந்த வழக்கறிஞர் நீங்க மனசுக்குள்ள நினைக்கலாம். நம்ம இந்து சமுதாயத்திற்காகவே, இந்துக்களுக்காகவே, இந்து மதத்துக்காகவே போராடக்கூடிய உங்களுக்காக சென்னை ஹைகோர்ட் மட்டுமல்ல, டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களுடைய வழக்கை இலவசமா போராடுவாரு, வாதாடுவார். ஒரு பைசா நீங்க கொடுக்க தேவையில்லை. உங்க சொந்த வழக்கு இல்ல, இந்து மதத்தையும் இந்துக்களுக்காகவும் பொதுநல வழக்குகளை சந்தித்தவர், வெற்றி அடைந்தவர். பல இந்து தலைவர்களை சிறையில் இருந்தார்கள், அவர்களை எல்லாம் விடுவித்தவர். நீதிமன்றங்களிலே போராடி வழக்கை தொடர்ந்து அவர்களை விடுதலை செய்து நமது இந்து மதத்துக்காக போராடிய ஒரு அற்புதமான இந்து போராளி. சென்னையில வடபழனியில எங்களுடைய இந்து முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகம் இருக்கு. 3 மாதங்களுக்கு முன்னாடி மிக சிறந்த ஒரு பொதுக்கூட்டத்தை வடபழனியில அமைச்சிருந்தோம். அதனை தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் சிறப்பான பொதுக்கூட்டம். அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெண்கள் கூட்டம் தான், மகளிர் கூட்டம் தான் எங்களுக்கு அதிகமா இணைந்து கொண்டிருக்கிறாங்க. பெரும் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் மகளிர்கள். இந்த மதுரையினுடைய